டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும் திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரப்போகுது. இங்கே சிலபஸ்லேயே 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இந்த 20 அதிகாரங்கள்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதணும் அப்படின்னா, இந்த 20 அதிகாரங்கள் இருக்கிற ஒவ்வொரு குறளுக்கும் நமக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, டெய்லி ப்ராஜெக்ட்னு. அந்த வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங்கோடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த குறளுக்கு உரை எழுதிருப்பாங்கல்ல, அவங்களோட உரையும் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் பார்க்கலாம் வாங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ப்ராஜெக்ட் திருக்குறள் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ராஜெக்ட் திருக்குறள் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் டெய்லி ப்ராஜெக்ட் திருக்குறள் அப்படின்னு இது கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 இயல்களுக்கும் எல்லா திருக்குறளுக்குமே வேர்ட் பை வேர்ட் மீனிங்கோடு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அறத்துப்பால் கிளிக் பண்ணிக்கலாம். அறத்துப்பால் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடல் வாழ்த்தை, கடல் வாழ்த்தில் குறள் வரிசை இதை கிளிக் பண்ண அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த திருக்குறள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கான பொருள் விளக்கத்தோட இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு வார்த்தைக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குது, அதாவது தமிழ் மொழியில ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்குன்னு எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நாம் அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இருக்கிற பொருள் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கிறதுனால அந்த திருக்குறளில் என்ன மீனிங் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கத்தை படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த திருக்குறளுக்கு யார் யாரெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற உரையும் இங்கே இருக்கும். திருக்குறளுக்கு சிறந்த உரை அப்படின்னு சொல்லப்படுற பரிமேலழகருடைய உரை இங்கே இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், அவரோட உரை இங்கே இருக்குது. வரதராசனார் உரை, சாலமன் பாப்பையா உரை, இது மாதிரி நிறைய பேர்த்தோட உரையெல்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த உரை வந்து விளக்கம் நல்லா இருக்குதோ அதை படித்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எந்த அதிகாரம் தேவைப்படுதோ அந்த அதிகாரத்துக்கு எப்படி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மறுபடியும் டெய்லி ப்ராஜெக்ட் சர்ச் பண்ணிக்கிறேன். டெய்லி ப்ராஜெக்ட் திருக்குறள், டெய்லி ப்ராஜெக்ட் திருக்குறள்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த அதிகாரம் தேவையோ அந்த அதிகாரத்தை ஸ்ட்ரெயிட்டாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊக்கமுடைமை சர்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, டெய்லி ப்ராஜெக்ட் திருக்குறள் வெப்சைட்டில் ஊக்கமுடைமை அதிகாரம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. இங்கே போயிடலாம். இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஊக்கமுடைமை முதல் திருக்குறள், உடையார் எனப்படுவது ஊக்கம் அத்திலார் உடையது உடையரோ மற்று. இந்த திருக்குறள் போயிடலாம். உடையர் அப்படின்னா உடையவர்கள், செல்வம் கொண்டவர்கள். ஊக்கம் அப்படின்னா மனத்திடம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த குறளுக்கான ரொம்ப விரிவான விளக்கம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்தோமா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உரையெல்லாம் இங்கே இருக்கும். பரிமேலழகர் உரை, பரிமேலழகர் உரை, மணக்குடவர் உரை. ஸோ உங்களுக்கு இந்த 2 உரையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை படித்து புரிஞ்சுட்டு எது புரியுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திருக்குறள் எப்பவுமே நம்ம இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோமா அந்த திருக்குறள் எப்பவுமே நமக்கு மறக்காது. இப்போ மீனிங் தெரியாமல் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோமா அந்த திருக்குறள் கொஞ்ச நாளில் மறந்து போயிடும், அப்புறம் குழப்பம் வரும். ஸோ இது மாதிரி மீனிங் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. 20 அதிகாரம் தானே, அதுவும் இந்த 20 அதிகாரமே நமக்கு எல்லா வார்த்தைகளும் மீனிங் தெரியாமல் இருக்காது. சில வார்த்தைகள் மீனிங் தெரியும், சில வார்த்தைகள் மட்டும் மீனிங் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் இதில் பார்த்து மீனிங் புக்கில் கூட எழுதி வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.